நிதின் நபீன் வந்து இன்னைக்கு என்னதான் வொர்க்கிங் பிரசிடென்ட்டா பிஜேபிக்கு இருந்தாலும், அங்க ஒட்டுமொத்தமா ஆப்பரேட் பண்றது, ஒட்டுமொத்த ஆப்பரேஷனையும் பார்க்கிறது என்னவோ மோடி, அமித்ஷாவா தான் இருக்க போறாங்க. இல்ல. இது அதுதான் நீங்க இல்ல பண்ற நட்டா தவறு. இருந்தபோது என்னவா இருந்துச்சு? இல்ல நட்டா பல கிட்ட எல்லா பல இதுவும் இருந்ததா? பவரும் இருந்துச்சா? பல பேரு இப்ப நம்ம ஒண்ணும் பிஜேபி கட்சிக்காரங்க கிடையாது. ஆமா. நமக்கும் நெறைய பிஜேபி மேல விமர்சனங்கள் இருக்கு. ஆனா, இங்க நடக்கிற மாரி ஸ்டாலின் அவர்கள் சொல்றது தான் நடக்கும். இல்ல மத்த கட்சியில இங்க வந்து இந்த கட்சி தலைவர்கள் சொல்றது தான் நடக்குங்கிறதெல்லாம் கிடையாது. எப்பயுமே கிடையாது அது. அந்த கட்சியினுடைய இப்ப இவங்க எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? சினிமால ஒரு டயலாக் வரும் பாருங்க. "நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்டாங்கிற" மாரி. அந்த மாரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்முறைகள், அமைப்பு முறைகளே என்டையர்லி டிஃபரண்ட். அங்க வந்து நீங்க ஒரு ரெக்கமெண்டேஷன்லயோ, இல்ல வந்து 4 பேத்துக்கு சொம்படிக்கிறதுனாலயோ, இல்ல வந்து ஒரு கேங் பாலிடிக்ஸ் பண்றனாலயோலாம் வந்துர முடியாது. ம். ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு சரி யோகி ஆதித்யநாத் வந்து உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சரா வர வரைக்கும் அவரு தான் வருவாருன்னு யாருக்காவது தெரியுமா? அப்ப அந்த மாரி நீங்க ஒவ்வொரு போஸ்டிங்கையும் எடுத்து பாருங்க. அடடா! யார்ரா இவருங்கிற அளவுக்கு தான் இருக்கும். சரி. அப்போ அந்த அளவுக்கு அது இன்னொன்னு என்னன்னா, அந்த அளவுக்கு செயல்படுறவங்க தன்னை யாருமே அந்த இடத்துல முன்னிலைப்படுத்திக்கிறது கிடையாது. ம். அவங்களுடைய ஒரே ஃபோக்கஸ் கட்சிய வளர்த்தணும். கட்சியினுடைய கொள்கைகள மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும். கட்சிய திடப்படுத்தணும். நமக்கு குடுத்திருக்கக்கூடிய பணிய நம்ம செய்யவே செய்யணும். இந்த மாரி வந்து எங்க போனாலும் நம்மளை வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு, ஃபோட்டோ போட்டுட்டு விளம்பரப்படுத்திக்கிட்டுலாம் யாருமே இருக்க இல்ல மாட்டாங்க. சார். இப்ப நிதின் நபீன் வொர்க்கிங் பிரசிடென்ட். நிதின் நபீன் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ண போறாங்க. அவரு தான் இப்போ பிரசிடென்ட்ன்றதுனால ஒரு சிவராஜ் சிங் சவுகானோ, ஒரு தர்மேந்திர பிரதானோ அவங்கலாம் இந்த இடத்த வரும்னு நிதின் கட்கரி போன்றவர்கள்லாம் வரணும்னு கூட ஆசைப்பட்டுருக்கலாம். ஆனா அவங்கள விட ஒரு இளம் வயது ஒருத்தர், கொஞ்சம் துடிப்பா வேலை செய்றவரு ஒருத்தர் போய் கடின உழைப்பாளின்னு மோடி எல்லாம் பாராட்டியிருக்காரு. ஒபேதி ஆர்டர் மாரி அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ண போறாங்க அவர. உதயநிதியையும் ஏற்றுக்கொண்டு திரு துரைமுருகனோ, ஐ. பெரியசாமியோ, திரு பொன்முடி அவர்களோ எல்லாரும் ஏற்றுக்கொண்டு தானே அவங்களுமே அவங்க கட்சியில ஃபாலோ பண்றாங்க. என்ன? இல்ல, இல்ல அதுல 2மே ஏதாவது முரண்பட்டு நிக்கிறாங்களா இல்ல, என்ன? இல்ல 2க்கும் வித்தியாசம் பாருங்க. இங்க ஒருத்தர் அவரா வந்து அவருடைய உழைப்பு மூலியமா வளர்ந்துகிட்டு வராரு. ம், கட்சி அங்கீகரிக்கப்பட்டு கொண்டாந்து நிறுத்துது. ம். இன்னைக்கு ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின்ங்கிறது நமக்கு தெரியும். உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்புறம் இன்பநிதி ஸ்டாலின்னு தெரியும். இன்பநிதி ஸ்டாலினுக்கு அப்புறமும் அவருடைய வாரிசு தான் வருவாங்கிறது அப்பட்டமா இன்னைக்கு தெரியும். இப்ப இவர் இது பேசும்போது கூட உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, அடிமைன்னு சொல்லிட்டு அதிமுகவை சொல்றார். ம். இப்ப இவங்களுடைய 75வது பொன்விழா பவள விழா ஆண்டு கொண்டாடும் போது அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே, ஆமா நாங்க அடிமை தான் திமுகவுக்கு, இந்த குடும்பத்துக்கு நாங்க அடிமையா இருக்கிறதுல பெருமைப்படுறோம்னு சொல்லி பேசினாங்களா இல்லையா? ஐயா துரைமுருகன் அவர் கூட சமீபத்தில் அறிவித்தில் அவர்களை ஸ்லாகித்து பேசினார்ல, என்ன சொன்னாரு? ம். ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன்ங்கிற அளவுக்கு. அப்ப இந்த அளவுக்கு நீங்க மன்னராட்சியை பாராட்டிட்டு இருக்கீங்களே, இங்க வந்து நமக்கு வந்து டைனாஸ்டி பாலிடிக்ஸ் வேண்டியதில்ல. டெமோக்ரசி பாலிடிக்ஸ் தானே நமக்கு வேணும். இல்ல நடக்கிறது அப்போ இந்த டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் தான் நடக்குது இது. எங்க நடக்குது? அதுதான் கேள்வி. இன்னைக்கு அந்த இடத்துல நீங்க உங்களுடைய கட்சி தலைவரா வச்சுக்கிட்டா வேற யாரும் அங்க குரலை எழுப்ப முடியாது. ம். இங்க அப்படி இல்ல. இங்க உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்குது. அங்க நீங்க பதவியில கொண்டாந்து வச்சுட்டு, பதவியில இவர கொண்டாந்து வச்சாச்சு. இனிமேல் நீங்க இவர எல்லாத்துக்கும் கீழ்ப்படிங்க. இல்ல சார். 2க்கும் வித்தியாசம் இருக்கா?